Again welcome to all my dear student. Now let's see the phloem. So previously discussed the xylem and their types. Now see the phloem. Phloem simply food conducting element. அதாவது தாவரத்துடைய இலப்பரப்பில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருளானது மற்ற பகுதிகளுக்கு இந்த phloemத்தினால் கடத்தப்படுகிறது பார்க்குறோம். So food conducting element. So when prepared starch material, the spread through the phloem element or transport through phloem element. இலைகளில் தயாரிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருளானது phloemத்தின் மூலமாக தாவரத்தின் பல பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது பார்க்குறோம். ஸோ இந்த phloem அப்படிங்கிறத வார்த்தையை ஃபஸ்ட்டு காயின் பண்ணவன் சி நெஜிலி 1858. சி நெஜிலி 1858 ஒரு மார்க்கில் நோட் பண்ணிக்க. ஸோ the phloem derived from procambium, primary phloem. So resemble that xylem derived from procambium, that is called primary xylem. Resemble that. So phloem derived from procambium called primary phloem, whereas phloem derived from vascular cambium, secondary phloem. Phloem derived from vascular cambium are called secondary phloem. Then early form of primary phloem, முதலில் தோன்றக்கூடிய அந்த primary phloem அது எப்படி சொன்னா protophlloem. So early formed primary phloem are called protophlloem. Laterally formed primary phloem metaphlloem. ஸோ முதல்ல தோன்றக்கூடிய அந்த முதல்நிலை phloemத்துக்கு protophlloem, பிறகு தோன்றக்கூடிய அந்த முதல்நிலை phloemத்துக்கு metaphlloem அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த protophlloem ஷார்ட் லீவ்டு, அதாவது குறுகிய காலம் தான் வாழும். வாழ்ந்த பிறகு இட் கெட் க்ரஷ், அது தானாகவே நசுக்கிக்கும், தானாகவே நசுக்கப்பட்டு ஸோ டெவலப்பிங் இன்டு மெட்டாஃப்ளோயின்னு பார்க்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ protophlloem ஷார்ட் லீவ்டு அண்ட் கெட் க்ரஷ்டு பை த டெவலப்பிங் மெட்டாஃப்ளோயம். ஸோ protophlloem ஷார்ட் லீவ்டு த கெட் க்ரஷ்டு பை தி டெவலப்பிங் மெட்டாஃப்ளோயின்னு சொல்கிறோம். அப்போது அதானது க்ரஷ் பண்ணி இறக்கப்படும் பொழுது மெட்டாஃப்ளோயத்தினால் மீண்டும் protophlloem ஆனது உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு பார்க்குறோம். சரியா? ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக பார்த்துக்க. ஸோ டிஃபைன் phloem ஆர் வாட் இஸ் phloem, எக்ஸ்பிளைன் அபவுட் தி phloem பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் டைப்ஸ். ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் phloem. Sieve element, companion cell, phloem parenchyma, then phloem fibers. Sieve element, companion cell, phloem parenchyma, phloem fibers. There are 4 type of phloem element. So first type sieve element. Sieve means சல்லடை. நம்ம வீட்டில் பார்த்துருமல்ல, அதாவது அரிசி மற்றும் நெல்லெல்லாம் அந்த கல்லை சலிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய சல்லடை. அதனால தான் எனக்கு சொல்கிறோம் அது சல்லடை தட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது போன்ற அமைப்புடைய செல்லானது இங்கே காணப்படுகிறது சொல்கிறோம். ஸோ sieve element ஆர் கண்டக்டிங் எலிமெண்ட் ஆஃப் phloem, அதாவது நீர் கடத்தக்கூடிய உணவு கடத்தக்கூடிய முக்கியமான பணி செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக பயன்படுத்தின்னு பார்க்குறோம். ஸோ இந்த sieve எலிமெண்ட்டில் 2 டைப் இருக்குன்னு சொல்கிறோம், sieve செல் அண்ட் sieve டியூப். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் sieve எலிமெண்ட். ஸோ கலெக்டிவ்லி கால்ட் அஸ் sieve பிளேட்டு. அப்போ சல்லடை தட்டு, அந்த சல்லடை தட்டில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா sieve செல் அண்ட் sieve டியூப். ஸோ நான் sieve செல்னால் என்ன அப்படின்னு பார்க்கல, இட் இஸ் த ப்ரிமிட்டிவ் கண்டக்டிங் எலிமெண்ட் சொல்கிறோம். அதாவது ஃப்ளோயத்தில் உள்ள உணவு கடத்தக்கூடிய மிக முக்கியமான முதன்மை எலிமெண்ட்டாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபவுண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம். ஸோ த ப்ரிமிட்டிங் அதாவது கண்டக்டிங் ஆஃப் த sieve எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம். இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ ப்ரிமிட்டிவ் sieve எலிமெண்ட் வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் தி ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ pteridophytes and gymnosperm பார்க்குறோம். The sieve cell have lateral walls only. The sieve cell பக்கவாட் சுவர்கள் காணப்படும் சொல்கிறோம். பக்கவாட் சுவர்கள் மட்டும் காணப்படும். They are not associated with the companion cell. It is a very important point. So the companion cell associate ஆனாதான் அது வந்து இறுதியாக, அதாவது மிக எளிதாக அதை உணவை கடத்த முடியுதுன்னு பார்க்குறோம். ஸோ கம்பெனின் செல் அசோசியேட் ஆகலைன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டக்டிங் ஆகான்னு பார்க்குறோம்.
சரியா? அதனால தான் சொல்கிறது the primitive conducting element அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் pteridophytes and gymnosperm பார்க்குறோம். ஸோ lateral walls only one present, they are not associated with companion cell. It is a very important one mark question பார்க்குறோம். sieve cell as well as the prepared 2 mark and 3 mark question. So next sieve tubes, sieve tube. So sieve tube ங்கிறது it is a long tube like conducting element of phloem. ஸோ நீண்ட குழல் போன்று காணப்படக்கூடியது இது ஃப்ளோயத்தில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான உணவு கடத்தக்கூடிய ஒரு பகுதியாக கருதப்படுதுன்னு பார்க்குறோம். தீஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் sieve ஆஃப் த செல் கால்டு sieve டியூப். ஆக்சுவலாக அதாவது சீரீஸ் ஆஃப் sieve செல் தான், அந்த sieve செல் தான் sieve டியூபாக மாறுதுன்னு சொல்கிறோம். இட் அரேஞ்ச்டு ஸோ ஆர் எபோ அதர் எண்ட் ஃபார்ம் சரியா வெர்டிக்கல் sieve டியூபு, அதாவது ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக காணப்படும் சொல்கிறோம். இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்கிருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடிக்கிருக்கும், பார்க்குறதுக்கு செங்குத்தாக வர்டிக்கலாக காணப்படும் சொல்கிறோம். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அரேஞ்ச்டு சரி ஒன் எபோ அதர் அண்ட் ஃபார்ம் வர்டிக்கல் sieve டியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எண்ட் வால் கண்டெய்னிங் அதாவது நியூமரஸ் த போர்ஸ் சரியா. ஸோ த போர்ஸ் அலோ தி ஃபுட் மெட்டீரியல் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடின்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் கால்டு sieve பிளேட்டு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சல்லடை தட்டு, அந்த சல்லடை தட்டில் காணப்படக்கூடிய பல எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய துவாரங்கள். ஸோ அந்த துவாரங்கள் எதை போன்று காணப்படுதுனாக்க ஸோ இந்த வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் sieve டியூப்பில் த நியூமரஸ் போர்ஸ் இஸ் ப்ரெசன்ட். இந்த வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் த sieve டியூப்பில் த நியூமரஸ் போர்ஸ் பல எண்ணிக்கையில் துவாரங்கள் காணப்படும். அதனால தான் இது பார்ப்பதற்கு sieve பிளேட் அப்படின்னு சொல்கிறோம், ஆல்ரெடி சல்லடை தட்டு என அழைக்கிறோம் சொல்கிறோம். இதோடைய மெயினான ஃபங்க்ஷன் என்னாக்க ஸோ கண்ட்ரோல் பை கம்பானியன் செல். ஸோ த sieve tube associated with the companion cell. Here a sieve cell are not associated with the companion cell. ஸோ இது கம்பானியன் செல்லோட இணைந்து காணப்படாதுன்னு பார்க்குறோம், இது கம்பானியன் செல்லோட இணைந்து காணப்படுன்னு சொல்கிறோம். ஸோ sieve tube are associated with the companion cell, whereas sieve cell are not associated with the companion cell. It is a very important சொல்கிறோம். சொல்ல புரியுதா? அப்போ sieve cell are not associated with the companion cell, whereas sieve tube associated with the companion cell சொல்கிறோம். அதனால தான் சிம்பிளி the sieve tube controlled by the companion cell சொல்கிறோம். எதனால் the sieve tube are associated with the companion cell. Similarly the sieve tube controlled by companion cell. ஸோ கம்பானியன் செல்லின் காரணமாக கம்பானியன் செல்லினால் the sieve tube ஆனது கட்டுப்படுத்தப்படுகிறது. எப்படின்னாக்க the sieve tube associated with companion cell பார்க்குறோம். ஸோ தென் the mature sieve tube முதிர்ச்சியடைந்த அந்த sieve டியூப்பில் நியூக்ளியஸ் காணப்படாது, பட் லைனிங் ஆஃப் சைட்டோபிளாஸ்ம் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அந்த மெச்சூர் டியூப்பில் ஒரு ஹாலோவாக இருக்கும், அதில் நியூக்ளியஸ் இருக்காது, அதே நேரத்தில் லைனிங் ஆஃப் சைட்டோபிளாசம் காணப்படும்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதாப்பா? ஸோ இந்த மெச்சூர் டியூப் ஹாலோவாக இருக்கிறதுனால அந்த துவாரத்தில் சில ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் பிளாக் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ மெச்சூர் டியூப் ஆர் பிளாக்டு பை special type protein that is called slime body. Slime means the special type of protein are situated inside of the sieve tube அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சல்லடை குழாயோட உட்புறத்தில் அதாவது வெற்றிடம் காணப்படுவதால் அதில் அதாவது ஒரு பிளக்கு அல்லது ஒரு அடைப்பு ஒரு புரத மூலக்கூறால் நிறைந்து காணப்படும் பார்க்குறோம். ஸோ அந்த புரத மூலக்கூறு என்ன பண்ணாக்கா ஸ்லைம் பாடி ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த மெச்சூர் டியூப் பிளாக்டு பை என்ன சொல்கிறோம் சப்ஸ்டன்ஸு சொன்னல தட் இஸ் கால்ட் கேலோஸ். ஒன்ஸ் அகேன் த மெச்சூர் டியூப் பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கும், பட் லைனிங் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் ப்ரெசென்ட் பார்க்குறோம். ஸோ அந்த லைனிங் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்கிறதுனால அதில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, அது ஸ்லைம் பாடின்னு சொல்கிறோம். அந்த மெச்சூர் டியூப் வந்து ஹாலோவாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குது, அதில் சம்வாட் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர்னா கேலோஸ். த கேலோஸ் இஸ் நத்திங் பட் கேலோஸ் பிளக். ஒரு மாதிரி டெஸ்ட் டியூப்பில் ஒரு கார்க் அல்லது பஞ்சு போல் அடைக்கிறோம்ல, ஸோ அதே போல் அது ஒரு பிளக்கு, ஒரு அடைப்புன்னு பார்க்குறோன்னு சொல்கிறோம். ஸோ தி sieve tube the present in angiosperm, then absent in angiosperm பார்க்குறோம், absent in gymnosperm and pteridophytes. Now again once again see the difference between sieve cell and sieve tube. sieve cellக்கும் sieve tubeக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன, ஒரு 3 மார்க் கொஸ்டினே கேட்கலாம். ஸோ செப்பரேட்டாக தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டின்,
பட் ரெண்டு சரியா கெட் டுகெதரில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் sieve cell and sieve tube பார்க்கல. ஸோ sieve cell ஒன்று ஒரு 2 பாயிண்ட் பிரைமரி கண்டக்டிங் எலிமெண்ட் ஃபவுண்ட் டு அதாவது pteridophytes and gymnosperm. ஸோ ப்ரிமிட்டிவ் கண்டக்டிங் எலிமெண்ட் பார்க்குறோம். ஒரு முதல்ல அதாவது உணவு கடத்தக்கூடிய ஒரு செல்லாக கருதப்பட்டது. ஸோ இந்த செல்லானது ஸோ மோஸ்ட்லி த ப்ரெசன்ட் இன் டெரிடோஃபைட் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு த sieve cells are not associated with the companion cell. இந்த 2 பாயிண்ட் மட்டும் போதும். ஸோ ப்ரிமிட்டிவ் கண்டக்டிங் எலிமெண்ட்டே ஃபவுண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் பார்க்குறோம். த sieve cell are not associated with the companion cell. இந்த 2 பாயிண்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் இஸ் லாங் டியூப் லைக் கண்டக்டிங் எலிமெண்ட் ஆஃப் ஃப்ளோயம் சொல்கிறோம். த sieve tube are arranged one above and laterally vertical form அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறதுக்கு ஆனால் பக்கவாட்டு பார்க்கலாக்க செங்குத்தாக காணப்படுதுன்னு சொல்கிறோம். த sieve tubes are associated with a companion cell. இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதா? ஸோ இட் லாங் டியூப் லைக் கண்டக்டிங் எலிமெண்ட் ஆஃப் த ஃப்ளோயம். த sieve tubes arranged so one above other the form vertical sieve tube. ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறதுக்கு பார்க்குறது பார்த்தாக்க செங்குத்தாக காணப்படும்னு சொல்கிறோம். ஸோ sieve tube are associated with companion cell. இந்த 2 பாயிண்ட்டுமே எழுதினா மட்டும் போதும். ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் sieve cell and sieve tube. The first point primitive conducting element found in pteridophyte and gymnosperm. The sieve cells are not associated with the companion cell. That's all. So other side it long tube conducting element of phloem, sieve tube arranged one above, so other end form the vertical sieve tube பார்க்குறோம். சரியா? ரெண்டாவது பாயிண்ட் the sieve tube are associated with companion cell present in angiosperm. Present in angiosperm. இங்கே present in pteridophyte and gymnosperm. Okay. So you make up here 5 more question from all that I mean sieve elementல sieve element companion cell phloem parenchyma and phloem fibers. Now we will see only the sieve element and the types. That's all.